வணக்கம் ஜி. வணக்கம் சார். மகாபாரதம் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் அஸ்வினி நட்சத்திரம் அண்டு பரணி நட்சத்திரம் கேரக்டர் நம்ம பார்த்துட்டோம். அஸ்வினிக்கு வந்து கங்கை, பரணிக்கு வந்து குந்தின்னு நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்த நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரம் வருது. இதுவும் மேச ராசிலேயே வரக்கூடியது தான். ஆனால் அது குறுகிய காலம் தான் இருக்குல்ல சார், 26லேருந்து 30 வரைக்கும். ஆமாம், ஒரு பகுதி தான். அதாவது கார்த்திகை நட்சத்திரம் 4 பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் இது ஒரு பகுதி. இது இந்த ஒரு பகுதி வந்து ஒரு சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறனால இந்த ராசியில் மேச ராசியில் சூரியன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி, நட்பு ராசி சூரியனுக்கு. அப்போ அவருடைய நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டரு. இதுக்கு ஒரு ஷார்ட்டான ஒரு ஆள் வந்து வேணும். ஷார்ட்டான ரொம்ப குறுகிய காலத்தில் முடிக்கக்கூடிய ஒரு கேரக்டருங்கிறது வேணும். ஆனால் ஃபுல்லாக பேசப்படக்கூடிய கேரக்டரும் அது இருக்கணும். இதுக்கு நான் வந்து மகாபாரதம் எடுத்துக்கிட்டது. அம்பா கேரக்டர் வந்து மிக மிக முக்கியமான கேரக்டராக இருக்குது. அம்பா இந்த கங்காவோட கேரக்டரு மகாபாரத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். ஆமாம், அது கொஞ்சம் நீண்ட தூரம் வரும். அடுத்து பரணி நட்சத்திரம் குந்தியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் வரும். அனலைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்தது. ஆமாம். இந்த அம்பான்ற கேரக்டர் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் தானே, ரொம்ப மகாபாரத்தில் ரொம்ப ஷார்ட் பிரபலமான கேரக்டர்னு ஒன்றும் சொன்ன உடனே தெரிஞ்சிற அளவுக்கு இல்லை. கரெக்டு தான். ஆமாம். ஆனால் இது ரொம்ப முக்கியமான கேரக்டர். இது ஏன்னா பீஷ்மரை கடைசியில் வந்து பழி வாங்கக்கூடிய சிகண்டியாக பிறக்கிறது இந்த அம்பா தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சின்ன கேரக்டர் தான், ஆனால் அதனுடைய வீரியம் ரொம்ப பெருசாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு கேரக்டர் நம்ம மேசத்துக்கு தீர்மானிக்கிறோம் இல்லைங்களா. ஏன் அந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கு இந்த அம்பா பாட்டோன்னா ஒரு பிடிவாதத்தினுடைய உச்சம். பீஷ்மருக்கே ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அம்பா கேரக்டர்ஸ். இந்த அம்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா, காசி மன்னனுடைய புதல்விகள் 3 பேர். அம்பா, அம்பிகை, அம்பாலிகை அப்படின்னு சொல்லி 3 நபர்கள் வந்து பெண்கள் வந்து காசி மன்னனுடைய புதல்விகள். இந்த அம்பா கொஞ்சம் பிடிவாத தன்மையுடையவன். தான் நினச்சது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாத தன்மையுடையவன். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த அம்பாங்கிற கேரக்டர் மற்றவங்கள்லேருந்து வித்தியாசமான ஆள். இந்த சாலமன் ஒரு மன்னனை வந்து இவ காதலும் புரிவான். இந்த மேச லக்னலாம் ஒரு வைராக்கியம் இருக்கும், பிடிவாதம் இருக்கும், வேகமான காரியத்தை சாதிக்கணுங்கிற எண்ணம் உடையவங்களாக இருப்பாங்க. அப்போ இவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 15-16 வயசு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த சூரிய தசைங்கிறது மேச லக்னத்துக்கு யோகாதிபதி தசை. ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் பிறகுறாங்க இல்லைங்களா, இது ஒரு யோகாதிபதி தசை அவங்களுக்கு. அப்போ கேட்டதெல்லாம் கிடைக்கும். சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை வந்ததுன்னா இன்னும் செல்வ செழிப்பாக ரொம்ப ராஜபோகமான ஒரு வாழ்க்கை மாதிரி அவங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். அதனால் இந்த சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் தசை வரும்போது எதிர்பாராத மாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். லக்னாதிபதி தசை தான், ஆனால் 8ஆம் இடத்து அதிபதி திசையும் கூட. மேச லக்னத்துக்கு செவ்வாய் வந்து 1க்கும் 8க்குமான அதிபதி. அப்போது எதிர்பாராத மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு வந்துடுவாங்க. இப்போ ஆணாக இருந்தாங்கன்னாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ ரெண்டுமே இந்த கேரக்டர் வந்து ஒரு 20 வயசு 21 வயசுக்குள்ளே வந்து உங்களுக்கு காதல் வயப்படக்கூடியவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க மேசம். ஏன்னா இதே பிடிவாதம் தான். இப்போது வந்து 3 பேர்த்துக்குமே சுயவரம் நடத்தணும்னு காசி மன்னன் முடிவு செய்கிறாரு. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது திருமண காலத்தை சொல்கிறீங்க. திருமண காலம், படிப்பு முடிஞ்சு திருமண காலம் தான். ஆனால் இருந்தாலும் சரி, இப்போ அப்போ அந்த காலத்தில் அப்படி தானே பண்ணியிருந்தாங்க. ஆமாம், அங்கே தான் சிக்கலே வரும். ஓ, திருமணத்தில் தான் சிக்கல். இவங்க விரும்பியவரை திருமணம் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். பல தடைகளை, எதிர்பாராத திருப்பங்களெல்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும். இதே மாதிரி பிரச்சனை அவங்களுக்கு இருந்ததா? நீங்கள் ஒரு அம்பான்னு ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணீங்க இல்லையா? ஆமாம், அம்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடுது. இது ஏன் இங்கே சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செவ்வாய் திசை முடிஞ்சாலும் இதற்கு பிறகு ராகு திசைன்னு ஒன்று வரும். அது 18 ஆண்டுகள். அந்த ராகு திசை முடிகிற வரைக்கும் இவங்க பலவிதமான சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நபராக மாறிடுவாங்க. திருமணம், காதல் திருமணம் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த பிடிவாத தன்மையின் மூலமாக இவங்க ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கிறாங்க, அல்லது பெண்ணை திருமணம் ஆணாக இருந்தாங்கன்னா பெண்ணை திருமணம் பண்ணிக்க போகிறாங்க இல்லைங்களா. அந்த 21 வயசுலேருந்து அவங்க 38 வயசு 39 வயசு வரைக்கும் பல சிக்கல்களுக்கு ஆளாவாங்க. உறவுகளுடைய ஒத்துழைப்பு இல்லாமல்,
ஒரு தனி மரமாக நிற்கிற மாதிரியாக கணவன் மனைவி தான், அவங்களுக்குள்ளேயே பிரச்சனைகள். இது எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்குமா, இல்லை தசா புத்தியால் உங்களுக்கு அவங்க ஜாதகத்தின் மூலம் மாறுபடுமா? மேச லக்னமாக இருந்து ஐப்பசி மாதம் 26ஆம் தேதிக்கு மேலே பிறந்த நபர்களாக இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் அவங்க பிறந்திருப்பாங்க. சயின்டிஃபிக்காக நான் சொல்கிறேன், நம்மளுடைய மெத்தட் படி. பழைய முறையில் இருக்கிற கார்த்திகை நட்சத்திரம் இல்லை, நம்ம சொல்கிற சயின்டிஃபிக்காக உள்ளது சொல்கிறேன். ஏன்னா உண்மையிலே பூமி சந்திரன் எங்கே இருக்குன்னு நம்ம ஏற்கனவே ஒரு விளக்கம் கொடுத்துருக்கோம் நம்ம இல்லைங்களா. அதன்படி ஐப்பசி மாதத்தில் சூரியன் வந்து துலாமில் இருக்கும், 180 டிகிரி ஆப்போசிட்டில் பூமி மேசத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இந்த நட்சத்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஐப்பசி மாதத்தில் லாஸ்ட் இதுக்கு வந்துருச்சு அப்படின்னா சூரியன், அங்கே கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு இருக்கும் பூமியும் சந்திரனும். அதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்களுடைய வாழ்வியல் இப்போ நமக்கு கமெண்ட் வரும்போது தெரிஞ்சு போய்டும் உங்களுக்கு. நம்ம இந்த தசா புத்தியெல்லாம் வந்து அஸ்வினிக்கு பரணிக்கு பேசலை, நீங்கள் அதான் கேட்டீங்க. ஆமாம், ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறான்னு சொன்னீங்க. அதனால் வந்து நான் வந்து இப்போ இந்த இதில் வந்து இதுலேருந்து நம்ம வேறு ஒரு ரூட்டில் போகலாம். இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ அதற்கு முன்பாக நீங்கள் அந்த கேள்வி கேட்டீங்க இல்லையா, அம்பாவுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கான்னு கேட்டிங்க இல்லையா. நடந்ததுனால தான் சொல்கிறேன். அந்த பருவ வயது வரைக்கும் அவங்க வந்து எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருந்தாங்க, எந்த விதமான குறைகளும் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ சுயவரம்னு வந்தவுடனே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த அம்பா சாலவனுங்கிற ஒரு மன்னனை விரும்புகிறாங்க. இது காதல் ஓடிக்கிட்டு இருக்கு. இதன் பொருட்டு தான் காசி மன்னனும் சுயவரத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த சாலவன்கிட்ட இந்த அம்பா சொல்கிறான், நீ வந்து சுயவரத்தை வந்து கலந்துக்குங்க, நான் உங்களுக்கு மாலை போட்டுறேன், வேலை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரியாக இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. இப்போ காசி மன்னன் வந்து எல்லா நாடுகளுக்கும் ஓலை அனுப்புகிறார், ஆனால் அஸ்தினாபுரத்துக்கு அனுப்பலை. அஸ்தினாபுரத்துக்கு அனுப்பலை என்னன்னா பீஷ்மருக்கும் வரும். ஏன்னா இங்கே சித்திராங்கதன் விசித்திரவரியன்னு 2 பேர் இருக்காங்க. சுயவரத்துக்கு அஸ்தினாபுரத்தை அழைக்கலைன்னா என்ன அவமரியாதைப்படுத்துகிற மாதிரில இருக்குது. அஸ்தினாபுரம் ஏற்கனவே காசி மன்னனுடைய ஒரு நட்பு நாடாக தான் இருக்குது, தவிர பகை நாடு கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு மட்டும் எப்படி சுயவரத்துக்கான ஓலை அனுப்பாமல் இருக்கலாங்கிறது பீஷ்மருக்கும் வரும். ஆனால் காசி மன்னனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 நபர்களும் இப்போ இந்த சித்திராங்கன் விசித்திர வீரன் இருக்காங்க இல்லைங்களா, 2 பேருமே வந்து ஒரு திடகார்த்தமான ஆட்கள் இல்லை, ஏதோ நோய்வாய்ப்பட்ட மாதிரியே அவங்களுடைய தோற்றம் இருக்கும். அது ஒன்று. 2வது சத்தியவதி வந்து அரச குடும்ப பெண் இல்லை. இந்த காரணங்களுக்காக காசி மன்னன் என்ன பண்ணால் அஸ்தினாபுரத்தை அவாய்ட் பண்ணிவிடுவோம், இந்த ட்ரிப்பை வந்து அவங்கள அழைக்க வேண்டாம் அப்படின்னு அவனாக டிசைட் பண்ணி அஸ்தினாபுரத்தை அணைக்காமலே இந்த சுயவரத்தை நடத்துகிறாரு. இது பீஷ்மருக்கு ரொம்ப கோபம் வருது. நட்பு நாடாக இருக்கும்போதே வந்து நம்ம ஓலை அனுப்பலைன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு காசி மன்னன் இந்த சுயவரத்தை நடத்துகிறான், அது சும்மா விடக்கூடாது. ஏன்னா என்கிட்ட நம்மகிட்ட 2 பேர் இருக்காங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோவம் வந்து இவர் நேராக காசி மன்னன் சபைக்கே போயிடுறாரு. போயிட்டு எப்படி நீ ஓலை அனுப்பலாமல் இருக்கலாம் அப்படின்னு கோவப்படுறாரு. கோவப்பட்டாக்க சரியான ரெஸ்பெக்ட் பண்ணோன்னா ஒரு கோவம் வந்துடுது. என்னை மீறி இந்த பொண்ணுகளை வந்து சுயவரம் நடத்துகிற எவன் பார்க்குறேன் அப்படின்னா எல்லா ராஜாவும் வர்றாங்க, எல்லா ராஜாவும் வீழ்த்துறாரு. வீழ்த்துட்டு இந்த 3 பேரை தூக்கிட்டு தூக்கிடுறாரு. என் நாட்டில் நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தூக்கிட்டு வந்துடுறாரு. 3 பெண்களை தூக்கிட்டு வர்றாரு. இப்போ இந்த சாலவன் ஒரு சொன்னேன் இல்லைங்களா, சாலவன் காதலிக்குன்னா இப்போ இந்த இதில் வந்து சாலவன் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் நின்றுவான். நின்னாக்க இப்போ அந்த அம்பாவை தூக்கிட்டு போனதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண பின்னாடியே துரத்திக்கிட்டு வரான். துரத்திட்டு வந்து இப்போ விடுவிக்கணுங்கிற நோக்கத்தோடு வரான். ஏன்னா ஒரு காதலி இல்லைங்களா. ஆனால் பீஷ்மர் சொல்கிறாரு, பீஷ்மர் கூட ஏற்கனவே சாலவனுங்கிறவன் தோற்று போய் அவனுக்கு மன்னிப்பளித்து மறுபடியும் அனுப்பிச்சாள். அதனால் பீஷ்மர் சொல்கிறார், உன்னோட சண்டை போட நான் விரும்பலை, ஏற்கனவே உனக்கு நான் மன்னிப்பு கொடுத்துருக்கேன், உயிர் பிச்சை கொடுத்துருக்கேன், அதனால் உன்னோட நான் சண்டை போட விரும்பலைன்னு பாரு. ஆனால் கேட்க மாட்டான். அப்புறம் மறுபடியும் அவனை தோக்கடித்து அனுப்பிச்சிடுவார். இந்த அம்பா காதலிக்கிறான்னு தெரியாது இவருக்கு பீஷ்மருக்கு. இப்போ இங்கே அஸ்தினாபுரம் வந்தவொடனே கேட்பார், அம்பா இப்போ தான் சொல்லுவேன், நான் சாலவனை காதலிக்கிறேன். அங்கேயே சொல்லியிருந்தாமே சொல்லாமல் அங்கேயே சொல்லியிருக்கலாம்னா இப்போ இங்கே சொன்னவுடனே இவர் என்ன பண்ணார், ஓ அப்படியா சரி நீ சாலவனையே போய் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி சீர்வரிசையோடு அனுப்புகிறார். அஸ்தினாபுரத்தினுடைய சீர்வரிசையோடு நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார். ஆனால் அங்கே சாலவனை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அவமானப்பட்டான் இல்லைங்களா, அவர் என்ன பிச்சை போகிறது, நான் என்ன வாங்குறது அப்படிங்கிற மாதிரி அவனுடைய நிலை. 2வது கடத்திட்டு போயிட்டார், நீ அவருக்குரிய பொருள்,
என்னால் ஒன்றும் மீட்க முடியல, இதற்கு மேலே ஒன்று நான் திருமணம் பண்ணிக்கிறது எனக்கு சரியாக வராது, எனக்கான தகுதியும் இல்லாது, அதனால் நீ திரும்பி நீ அங்கேயே அசினாபுரமாக போயிடு அப்படின்னு சொல்லி சாலமன் ஏற்றுக்காமல் திருப்பி அனுப்புகிறான். திருப்பி அனுப்பினோடனே இங்கே வந்து மறுபடியும் வந்து பீஷ்மர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அவர் ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே விசித்திரவேணு சித்திராங்கனுக்கு 2 பேரை திருமணம் பண்ணியாச்சு, அம்பா இனி உன்னை திருமணம் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இல்லை, நீ காசிக்கே போகலான்னு சொல்கிற, அப்படியெல்லாம் போக மாட்டேன், நீங்கள் திருமணம் பண்ணிக்கங்க அப்படின்னு பீஷ்மரை சொல்கிறாங்க. நீ தானே தூக்கிட்டு வந்தீங்க. ஆமாம். இப்போது அந்த அம்மா வந்து பீஷ்மர் வந்து அவங்க காதலனை சண்டை போடும்போதே இந்த அம்மா சொல்லியிருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஆமாம். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லாமல் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ 2ம் கட்டான இங்கேயும் போகாமல் அம்பிங்கும் போகாமல் நட்டாட்டில் விட்டாமல் நிற்கிறாங்க. அதுக்கு தான் இந்த லக்னத்தை நான் மேச லக்னத்தை இந்த கேரக்டர்ஸு இந்த மாதிரி தெரியப்படுத்த வேண்டிய இடத்துல இந்த தகவல் தெரிவிக்காமல் இருப்பாங்களா? தெரியப்படுத்த மாட்டாங்க. அதுதான் இருக்கிற பிரச்சனையே. இப்போ குந்தியோ கங்கையோ அதே கருத்தை தானே உங்களுக்கு கேரக்டர்ஸ். ஏன் இப்போ நகுலனுங்கிற கேரக்டர் முக்கியமாக கொடுத்தோம், மேச லக்னத்துன்னு கொடுத்தோம். அவனும் இதே கதை தான். சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வந்து பேசவே மாட்டான், எங்கேயாவது கேள்வி கேட்டால் அது அந்த விஷயத்தை திருப்பி அனுப்பக்கூடிய ஆளாக, மாற்றக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் கங்கை. அதே ஒரு பிடிவாதம், அதே ரகசியத்தன்மை, சொல்ல வேண்டிய இடத்த சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி குந்தி, இது 3வது கேரக்டர். ஆனால் இந்த கேரக்டர் கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ இப்படி எடுத்துக்குவோம். இப்போது நீங்கள் ஒரு கல்யாண காலம் வந்துருச்சு, பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பெற்றோர்கள் முடிவு செய்கிறாங்கன்னா, இவங்க யாராவது காதலிச்சிருந்தாங்கன்னா இதை சொல்ல மாட்டாங்க. எப்போ உரிய நேரத்தில் சொல்ல மாட்டாங்க. சொல்லாதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா பிடிக்கல அப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்லி தடுத்து பார்ப்பாங்க. அப்போ தடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது பாருங்கள். அப்போ சைலண்ட்டாக இருப்பாங்க, ஒன்றுமே சொல்கிறது கிடையாது. என்னம்மா உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த மௌன சம்மதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெற்றோர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இவங்க காதலிச்ச நபரை திருமணம் பண்ண வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு வந்துடும். ஏன்னா இவங்க வந்து அந்த காதலிலேருந்து அவ்வளோ எளிதாக விலக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு எஸ்கேப் ஆகிறது இவங்க நடக்கும். அப்படி எஸ்கேப் ஆகி இவங்களுடைய திருமணம் நல்லபடியாக இருந்துச்சா அப்படின்னா அதுவும் சிரமம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு குரூப் இந்த திருமண வயது வரைக்கும் அவங்க ரொம்ப சௌரியமாக வாழ்ந்துட்டு திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு பிரச்சனைக்குரிய காலமாக மாறிடும் சொல்கிறேன் இல்லைங்களா. ஏன்னா அது ராகு திசை ஆரம்பம். சின்ன வயசில் இப்போ ஒரு 16 வயசுலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது 20 வயசில் ஆரம்பிக்குது, எது ஏதோ ஒன்று பண்ணிடலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் அவங்களுடைய திருமணமும் தடைப்பட்டு காதலனையும் திருமணம் முடிக்க முடியாத நிலைக்கும் சில பேர் வருவாங்க. சிக்கல்கள் அதுவும் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு. இந்த வயதை தாண்டுறது, இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க விடுபடுறங்கிறது அவ்வளோ எளிதில்லை. வைராக்கியமான ஆள், பிடிவாதமான ஆள், தான் யாரை தேர்ந்தெடுத்தோமோ அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளாக வச்சுங்களேன், எத்தனையோ திருமணங்கள் நீங்களும் பார்த்துருக்கலாம். நானும் என்னுடைய அனுபவத்தில் ஜோதிடத்தில் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நம்ம சமீபத்தில் இங்கே நடந்தது, அச்சரபாகத்தில் நடந்தது, இந்த கல்யாண மண்டபத்தில் நடந்தது. என்னென்னா எனக்கு இப்போது திருமண பொருத்தம் பார்க்க வந்தப்போ சொன்னேன், நான் அந்த பொருத்தம் இருக்குங்க, அதை விட இந்த பொண்ணுடைய திருமணம் வந்து திடீர்னு தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனமாக பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க வந்து என்னென்னா முறை பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணுகிட்ட அபிப்பிராயமே கேட்கல, அப்படி போச்சு. அப்போ என்ன நான் சொன்னேன், நான் உறுதி அவங்கள்ட்ட சொல்கிறேன் நான், ஏன்னா நம்ம நாசுக்காக தானே சொல்ல முடியும். யாராவது இந்த பொண்ணு காதலிச்சுக்கான்னு கேட்டுக்குங்க, கேட்டுட்டு முடிவு செய்யுங்க. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ பண்ணுங்கன்னா பத்திரிக்கை அடித்தாச்சு, கல்யாண மண்டபம் ஏற்பாடு பண்ணியாச்சு. கல்யாண மண்டபத்துக்கு முதல் நாள் நைட்டு கிளம்பி போயிடுச்சு அந்த பொண்ணு. அப்போது எவ்வளவு ஏற்பாடுகள் நடந்து அந்த திருமணம் தடையாச்சுன்னா என்ன சிக்கல்களுக்கு ஆளாகுங்கிற யோசனை பண்ணி முதல்லையே சொல்லியிருந்தா 2 பேர் பேச்சுவார்த்தையோடு முடிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அப்போ அவங்க ஏன் காரணம்னா இந்த பொண்ணு சொல்கிறது அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பெற்றோர்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆமாம், இது வந்து இப்போ மேச லக்னத்தில் பெண்ணாக இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆணாக இருந்தாலும் பையனும் இதே நிலை தான், திடீர்னு போய் திருமணம் பண்ணிக்கக்கூடிய பையனாக இருப்பாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட ஒரு சுயநலம் இருக்கும். அவங்களுடைய லைஃப்பை அவங்க தான் தீர்மானிப்பாங்களே தவிர இன்னொருத்தவங்க தீர்மானிக்கிறது அனுமதிக்க மாட்டாங்க. அது கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும். நிறைய வந்து என்னென்னா இப்போ இந்த காதலன் தான் முக்கியம்னு காதலன்ட்ட போனாலும் அவனும் திருமணம் பண்ண முடியாமல் தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்பாகிடும். நட்டாத்தில் நிற்கிற மாதிரியான நிலைக்கு வந்துடுவாங்க.
இப்போ அவன் வேணும்னு சொல்லி போயிட்டாங்க இல்லைங்களா, ஒன்றும் ஏஜ் ப்ராப்ளமோ இல்லை மற்ற விஷயங்களோ ஏதோ ஒன்று தடையாகி அவங்களுக்கு காதலனையும் திருமணம் முடிக்காத சுச்சுவேஷன் வந்துடும். இங்கே வீட்டுக்கும் வர முடியாது, அங்கிட்டும் போக முடியாது, எங்கிட்டும் போக முடியாத ஒரு நிலை வரும் இல்லைங்களா, அது மாதிரியான சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. அம்பாவனுடைய நிலையும் அதுதான். பீஷ்மர்கிட்ட வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க நிற்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். சாலவனை போய் விரைய அனுப்பிச்சி வைக்கிறாரு. அனுப்பிச்சி வச்சு நீ பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க, அவன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான். சிக்கலாகிடுதா உங்களுக்கு. இப்போ வந்து என்னென்னா, இப்போ ஒரு பையனோ பொண்ணுன்னு வச்சுங்க, அப்போ எதிராளியை பார்த்து ஒரு பயம் வரணும்னு வச்சுங்க, நம்மளை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்கிறது பையனோ பொண்ணோ பயப்படுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வருதுங்க. ஏதாவது பண்ணிவிடுவாங்கன்னா இப்போ எப்படி இப்போ அவன் திருமணம் பண்ணுவான்? பையனோ பொண்ணோ திருமணம் பண்ணிக்க முடியாது. இல்லை இது சரியாக வராது, ஒத்து வராது, நம்ம பிரிஞ்சிடறது தான் நல்லது அப்படின்னா அங்கே கல்யாணத்தையும் நிறுத்தியாச்சு, அவனையும் பண்ணிக்க முடியல, திரும்பி போக முடியாது. இந்த சுச்சுவேஷன் வந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்படும்.